ஒரு ஃபியூ டேஸ் பேக் கர்நாடகால சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா வந்து ஒரு புதுசா ஒரு பில் கொண்டு வராரு, ஒரு ஆக்ட் கொண்டு வர ட்ரை பண்றாரு. என்ன ஆங்கிள்? கன்னடிகாஸ்க்கு ரிசர்வேஷன் கொண்டு வரணும், 100% ரிசர்வேஷன் கொண்டு வரணும். அந்த 100% ரிசர்வேஷன் எங்க கொண்டு வரணும்? பிரைவேட் செக்டார்ல கொண்டு வரணுங்கிறாரு. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இல்ல, பிரைவேட் செக்டார்ல ரிசர்வேஷன் கொண்டு வரணுங்கிறாரு. இப்படி ரிசர்வேஷன் கொண்டு வர்றது நல்லதா இல்ல கெடுதலாங்கிற ஆங்கிள் நிறைய டிஸ்கஷன் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சாச்சு. ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா இடத்தையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஜாப் ரிசர்வேஷனுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள், கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க, என்னென்ன ஆங்கிள் இந்த ஆக்ட் பேசுது, நிறைய டிஸ்கஷன் ஓடிச்சு. எஸ்பெஷலி எல்லா விதமான சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் இதை திட்டியும் பேசினாங்க, சில பேர் இதை பாராட்டியும் பேசினாங்க. ஒரு ஸ்டேட்டோட எக்கானமியை நாசம் பண்ணணும்னாதான் இப்படி ஒரு ஆக்டை கொண்டு வரணும்னு பேசினாங்க. அமிதாப் காந்த் இவர் வந்து ஃபார்மர் சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பில் கொண்டு வராதீங்க, கொண்டு வந்தீங்கன்னா இது ரெக்ரெசிவா இருக்கும், இன்க்ளூசிவ் காம்படிட்டிவ் பிசினஸ் என்விரான்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரக்கூடாதுங்கிறத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. இந்த பாலிசிஸ்லாம் ரொம்ப ஃபிளாடா இருக்கு, கொண்டு வராதீங்கன்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல இருந்து இதுக்கு பாராட்டும் கிடைச்சது. கர்நாடகாவை சேர்ந்த மக்கள், எஸ்பெஷலி கன்னடிகாஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் எங்களோட பாஷையை கத்துக்கல, எங்களோட கலாச்சாரத்தை மதிக்கல, அதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்து இங்க உட்காந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் பிஹாரி லாங்குவேஜ்லயும் தமிழ்லயும் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் கன்னடா பாஷையை நான் கத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள், கன்னடாவை சேர்ந்த மக்கள், கர்நாடகாவை சேர்ந்த மக்கள், நாங்க புரோக்கன் ஹிந்தில மக்களோட பேச வேண்டியிருக்கு, இது என்ன மாதிரி அநியாயம், இது என்ன மாதிரி கொடுமைன்னு புலம்பின ஆட்களும் இருக்காங்க. சில பேர் அகைன் திருப்பி என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, கர்நாடகால காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்களா, அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். பிகாஸ் அந்த பில் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பில்லுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்ன மேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயிய கவர்மெண்ட் சார்பில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபார் ஈச் கம்பெனி. அந்த கம்பெனில கரெக்டா தான் இந்த ஆக்ட ஃபாலோ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறாங்களான்னு பார்ப்பாங்க. பிரைபரிக்கு இன்னொரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு அபிஜித் மித்ரா சொல்றாரு. நிறைய சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் கர்நாடகா இதை அப்ரிஷியேட்டும் பண்றாங்க. ஸோ விதவிதமான ஆங்கிள் டிஸ்கஷன் போகுது. இந்த பில் ஆக்சுவலா அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% லோக்கல் கேண்டிடேட்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்லயும் 75% நான் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்லயும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரினா எதெல்லாம்? செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, கிளரிக்கல், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில கொண்டு வராங்க. அதுக்கு 75% ரிசர்வேஷன் சொல்றாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ல இருந்து அங்க வந்து வேலை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு 25% தான் இடமே இருக்கு. அதே மாதிரி 50% வந்து மேனேஜ்மெண்ட் பொசிஷன்லயும் போடுங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில யார் வராங்க? டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சூப்பர்வைசரி பொசிஷனை, மேனேஜரா இருக்கிறவங்க, ஹையர் ரோல்ஸ், இது எல்லாமே அதுக்கடியில வந்து வித் எக்ஸப்ஷன் ஆஃப் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் ஏன் இந்த லிஸ்ட்ல அவங்க போடாம விட்டாங்க அப்படின்னா, வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்க அப்பதான் ஆட்கள் வருவாங்கங்கிற சென்ஸ்ல. ஸோ 50%, 75% ரிசர்வேஷன். இதை தவிர்த்து இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, சி கேட்டகரி, டி கேட்டகரி பொசிஷனுக்குலாம் 100% நாங்க ரிசர்வேஷன் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. லோக்கல் கேண்டிடேட்னா யாரு? கர்நாடகாவை சேர்ந்தவன் யார கணக்குல நாங்க எடுத்துப்போம்னா, ஒண்ணு கர்நாடகாலேயே பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 15 வருஷம் கர்நாடகால இருந்து கர்நாடகாவோட லாங்குவேஜ் கன்னட மொழியை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும், அவருக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருந்திருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஒரு நோடல் ஏஜென்சி மூலமா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், அந்த எக்ஸாம் அவர் பாஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா அவரை லோக்கல் கேண்டிடேட்னு நாங்க ஒத்துக்கிறோம். 15 வருஷம் உள்ள இருந்து கன்னட மொழியை கத்துக்க முடியலன்னா நீ கர்நாடகால இருக்க கொஞ்சம் கூட விருப்பப்படல, இந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா, இந்த ஸ்டேட்டோட கல்ச்சரை நீ மதிக்க மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு இங்க உள்ள வேலை அப்படிங்கிற சென்ஸ்லதான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரே ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த 50%, 75%, இந்த 100%, இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எப்ப அப்ளிகபிள் அப்படின்னா, வேகன்சிஸுக்கு தகுந்த அளவுக்கு கன்னடிகாஸ் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, வேகன்சி ஜாஸ்தியா இருக்கு, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்றது? அந்த கம்பெனிஸ் வந்து உடனே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த நோடல் ஆபீசர் கிட்ட தே ஹாவ் டு சப்மிட் அன் அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்னா, நீங்க சொல்ற அளவுக்கு ஆட்கள் என்கிட்ட வேலைக்கு வரலப்பா, வேலை வாய்ப்பு கேட்டு வரல, அதனால நீங்க
50%, 75%ங்கிற அந்த கண்டிஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் அது நியாயம்னு ஃபீல் பண்ணா ரிலாக்ஸ் பண்ணுவான். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போதும் என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்னா 50%ல இருந்து நாங்க ரிலாக்ஸ் பண்ணி 25% வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து லோக்கல் கேண்டிடேட் கொடுத்தா போதும்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் மேனேஜரியல் பொசிஷன்னா 75%ல இருந்து நான் ரிலாக்ஸ் பண்ணி 50%ன்னு கொண்டு வருவேன். அதை தாண்டி நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கறத கண்டிஷனா சொல்றாங்க. 19வது இந்த ஆக்ட்ல பெனால்டி வேற சொல்லியிருக்கான். 10,000ல இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் பெனால்டி விதிப்பேன் அப்படிங்கிறான். இந்த பெனால்டி விதிச்சதுக்கு அப்புறமும் இதே குற்றத்தை திருப்பி திருப்பி செய்யற லோக்கல் கேண்டிடேட்ஸுக்கு நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்னா தென் ஒவ்வொரு நாளுக்கும் நாங்க 100 ரூபாய் ஃபைன் உங்களுக்கு விதிப்போம் அன்டில் நீங்க எங்களோட சட்டத்தை ஃபாலோ பண்ற வரைக்கும். இப்ப இப்படி ஒரு சட்டம் வந்த உடனே மக்கள் பலவிதமான ஆங்கிள் பேசுறாங்க. முக்கியமான பெரும் புள்ளிகள் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸையே சேர்ந்த சசி தரூர் ரொம்ப தெளிவா இது ரொம்ப கான்ட்ரவர்சியலான பில்லு, இந்த பில் கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா இருக்க வாய்ப்பே கிடையாது, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அன்வைஸ். இப்படி ஒரு பில்ல கொண்டு வராதீங்க, 100% ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது, எங்கேயுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சசி தரூர் சொல்றாரு. பலவிதமான ஆங்கிள் இருந்து ஒப்போசிஷன் வருது. ஸோ நாஸ்காம் பாத்தீங்கன்னா, நாஸ்காம்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். நாஸ்காம் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, நாங்க எல்லாரும் டிஸ்சாட்டிஸ்ஃபை, இப்படி ஒரு லாவா கொண்டு வருவேன், உனக்கு லா கொண்டு வரதுக்கு மனசாட்சி எப்படி வந்துச்சு, நாங்க இந்த சாஃப்ட்வேர் அசோசியேஷன் இந்த குரூப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். டெக்னிக்கல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்க ஸ்டேட்டோட 25% ஜிடிபியை நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி ஒரு லாவா கொண்டு வந்துருக்கு, எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்கறது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் கண்டினியூ ஆச்சுன்னா நாங்க கண்டிப்பா எங்களோட கம்பெனிய கர்நாடகால இருந்து நகர்த்தி வேற எங்கேயாவது கொண்டு போய் ஆகணும், கம்பெனிஸ் டு ரீலொகேட், வேற வழியே இல்லைன்னா நாங்க வேற இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி பேடிஎம் குரூப் தலைவரும் வந்து இந்த மாதிரி ஒரு லா கொண்டு வந்தா இட் இஸ் நாட் அட்வைசபிள், எங்களை நீங்க வந்து உங்க ஸ்டேட்டை விட்டு வெளியில புஷ் பண்றீங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இப்படி பல விதமான டைரக்ஷன்ல இருந்து எதிர்ப்பு வந்த உடனே சித்தராமையாஜி வந்து நான் இந்த பில்லை பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு, கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்றோம் அப்படின்ட்டாரு. எம்பி பட்டேல் வந்து இதை வந்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணி இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க, கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கன்னடிகாஸ்க்கு ஃபேவரபிளா லாஸ் கொண்டு வர ட்ரை பண்ணோம், அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்க்கு ஆப்படிக்கிறது எங்களோட ஆசை கிடையாது, நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, நாங்க ஒரு கிளாரிட்டி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சித்தராமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப சசி தரூர் வந்து இது கான்ஸ்டிடியூஷனலி நாட் வேலிட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போமா. ரொம்ப பழைய கேஸ், 1993 பழைய கதை. இந்திரா சவானி கேஸ்ல பாத்தீங்கன்னா கோர்ட்டு தெல்ல தெளிவா என்ன சொல்றான்னா, 50% தாண்டா ரிசர்வேஷன் வைக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் உருட்டி புரட்டி ரிசர்வேஷன் போடு, ஆனா 50% தான் வைக்கலாம், அதுக்கு மேல நீ போக கூடாது. இந்த 50% ரூலை எப்பப்பெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருந்தா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். அவன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்னா என்னங்கிறது இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபார் ஃப்ளங் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து 50%ஓட அதிகமா நீங்க ரிசர்வேஷன் சீலிங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம் காஷனோட ரொம்ப ஜாகிரதையா ரொம்ப யோசிச்சு ஸ்பெஷல் கேஸ் சினாரியோவா இருந்தா மட்டும் நாங்க பர்மிட் பண்ணுவோம், இல்லாட்டி பர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்திரா சவானி கேஸ்ல சொல்றாங்க. இந்த ரூலை வந்து ஃபர்தரா பாத்தீங்கன்னா எஸ்வி ஜோஷி கேஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னா, குவான்டிஃபையபிள் டேட்டா கொண்டு வந்து காமி டு ஷோகேஸ் தட் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அவங்க இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், ரிசர்வேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, நோ ரெப்ரசன்டேஷன் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் வேணும்னா ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு இந்த ஒர்க்குப்பா டேட்டா பாருங்க, அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கிற பீப்புள் எவ்வளவு அதிகம் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சா நாங்க 50%க்கு மேல போறத பெர்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற. 2010ல ராகேஷ் குமார் கேஸ்லயும் இதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் ஒரு ஏரியால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து சீட்டை கூட நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கலாம், 50% இல்ல அதுக்கு மேல கூட கொடுக்கலாம்,
ஆனா என்ன பண்ணணும், கண்டிப்பா டேட்டா கொண்டு வந்து காமிக்கணும். இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த எல்லா கேஸ்லயுமே ஆனா பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க எல்லாத்துலயுமே பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் எஜுகேஷன், இந்த ஆங்கிள் தான் அவங்களோட எல்லா டிஸ்கஷனையும் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வரக்கூடிய ரிசர்வேஷன். பிரைவேட் செக்டார்ல ரிசர்வேஷனை பத்தி அவங்க இங்க பேசல. பிரைவேட் செக்டார்ல ஆனா ரிசர்வேஷன் கிடையவே கிடையாதுன்னு எஜுகேஷனுக்கு இருக்கு. எஜுகேஷன்ல we have seen that reservation is being followed. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர மீது எல்லா இடத்தையும் பிரைவேட் செக்டார்ல ரிசர்வேஷனுக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அதே இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல, ஜாப் ஆஸ்பெக்ட்ல பிரைவேட் செக்டார்ல ஏதாவது ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கு முன்னாடி 3 இடத்துல இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹரியானால, ஆந்திர பிரதேஷ்ல, ஜார்க்கண்ட்ல. ஆனா எல்லா இடங்கள்லயுமே இதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் எங்களால இதை ஒத்துக்க முடியாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு. ஹரியானா ஒரு சட்டம் கொண்டு வரான் 2020ல, 75% ரிசர்வேஷன் லோக்கல் கேண்டிடேட்ஸுக்கு நாங்க கொடுக்க போறோம். அண்ட் மேக்சிமம் பே அவங்களுக்கு எவ்வளவுனா 30,000, அதுக்கு மேல நாங்க எதிர்பார்க்கல. 75% ரிசர்வேஷனை பிரைவேட் செக்டார் ஜாப்ல 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இருந்ததுன்னா அந்த வேலைகளுக்குள்ள 75% ரிசர்வேஷன் ஒரு சேலரி கேப்பும் போட்டு அவன் கொண்டு வரான். பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல இதோட வேலிடிட்டியை கொஸ்டின் பண்ணி ஃபரீதாபாத் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் நேர போய் கேஸ் ஃபைல் பண்றான். அந்த கேஸை ஃபைல் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்து பிரைவேட் எம்ப்ளாயர்ஸை கம்பல் பண்ண முடியாது, அது ஸ்பெஷலி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு புறம்பா வேலை செய்யணும் கம்பல் பண்ண முடியாது. எந்த ஆங்கிள் புறம்பா இருக்கு? 50% தான் மேக்சிமம் ரிசர்வேஷனே கொடுக்க முடியும், 75% கேட்கற நாட் பாசிபிள் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஃபர்தரா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றோம், நாங்க ஏன் இது பாசிபிள் கிடையாதுன்னு சொல்றோம். ஏன்னா ஹரியானால இருக்கக்கூடிய மக்கள் வேற இடத்துல போய் வேலை பார்க்கும்போது வேற இடத்துலயும் இதே மாதிரி சட்டம் கொண்டு வந்தா ஹரியானா மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையும். ஸோ ஆர்டிபிஷியல் வால்ஸ் எல்லாம் போடாதீங்க, கான்ஸ்டியூஷனோட ஃப்ரேமர்ஸ் அதை விரும்பல. லோக்கல் கேண்டிடேட்டுக்கு ஒர்க் கிடைக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு 75%, 80%, 100% எல்லாம் சொல்றது அநியாயம், அக்கிரமம். இப்படி ஒரு சட்டத்தை நாங்க பர்மிட் பண்ண மாட்டோம்னு ஹைகோர்ட்ல சொல்றோம். இப்ப இதுக்கு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டு. நிறைய பேர் கொடுக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால இருந்து நீங்க ஜெர்மனி போறீங்க, யுஎஸ்ஏ போறீங்க, யூகே போறீங்க, ஆஸ்திரேலியா போறீங்க, ஐஎல்ஸ் டோஃபல் மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போலையா, இங்கிலீஷ் தெரியும்னு ஒரு எக்ஸாம் எழுதி ப்ரூவ் பண்ணிட்டு போலையா, அது மாதிரி கர்நாடகாவுக்கு வரைச்சு நீங்க கன்னடா தெரியும்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அவ்வளவுதான். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, எங்களோட லாங்குவேஜ் எங்களோட கல்ச்சரை கத்துக்கோங்க, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த வாதம் ஸ்லைட்லி மிஸ்லீடிங். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் ஆர் இந்த பில் எதை பத்தி பேசுது? லோக்கல் பீப்புளுக்கு வேலை கொடுக்கணுங்கிறத பத்தி பேசுது. லோக்கல் பீப்புள் அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க? ஒண்ணு கர்நாடகாலேயே நீங்க பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 15 வருஷம் கர்நாடகால டொமிசைல்டா இருக்கணும், ரெசிடென்ஸ் கர்நாடகால 15 வருஷம் நீங்க வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நான் வைக்கிற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்ப 15 வருஷம் முன்னாடியே கர்நாடகால போய் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் வேலை தேட முடியுமா? வெளிநாட்டுல ஐஎல்ஸ் டோஃபல் எக்ஸாம் எல்லாம் வைக்கலாம், வாஸ்தவம் தான். ஆனா அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது நீங்க டொமிசைல் இருக்கா உங்களுக்கு, ரெசிடென்ஸ் இருக்கா உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு யூகேல வேலை கிடைக்கும் நீங்க அது சொல்றானா? நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுன்னு சொல்றது கூட பிரச்சனை இல்லை, உங்களோட அந்த ஆர்குமெண்ட் இட் இஸ் வேலிட். என்னோட லாங்குவேஜ் உனக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும், என்னோட கல்ச்சர் ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கணும், அது எல்லாமே வேலிட் தானே, அதெல்லாம் கேள்வியே கேட்கல. பட் 15 வருஷம் நீ உள்ள உட்காந்தாதான் உன்னை லோக்கல் பீப்புள் நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை வருது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு லா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வருங்கால சந்ததியினரோட நிலைமை என்ன? அந்தந்த ஸ்டேட்டை தாண்டி வெளியிலேயே கால் வைக்க முடியாது அப்படின்னு அவங்க வாழ்க்கையே முடங்கி போயிடும், அவங்களோட சிஸ்டம் ஆஃப் லிவிங் அதுவே கேள்விக்குறியாகும். லெட்டஸ் ஹோப் சுப்ரீம் கோர்ட் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அஃப்கோர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட லீகல் ஒப்பீனியன்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.